உடனடியாக அமெரிக்கா உதவியை வழங்கி இருந்தாலும் அது சென்றடைவதற்கான காலம் 3 வாரங்களோ அல்லது 1 மாதங்களோ அல்லது அதற்கு மேலான காலமாக எடுக்கும். அவ்வாறான காலப்பகுதிக்கு ரஷ்யா எந்த முனைப்பை எடுக்க போகின்றது, சீனாவுடன் எந்த கலந்துரையாடலை மேற்கொள்ள போகின்றது, வடகொரியாவுடன் எந்த விதமான இணக்கப்பாடை மேற்கொள்ள போகின்றது போன்ற பல விடயங்கள் இந்த விடயத்தில் பங்கு வகிக்கும். நிச்சயமாக இது ஒரு திரிசங்கு சொர்க்க நிலை என்பதில் தான் தற்பொழுது உக்ரைன் விவகாரம் உள்ளது என்பதை அமெரிக்க தரப்பு உணர்ந்துள்ளது, ஏற்றுள்ளது. அதன் காரணமாகத்தான் அவர்கள் இவ்வாறான பல முயற்சிகளையும் மேற்கொள்கின்றனர். இந்த போரில் வெல்வது என்பதை அமெரிக்க ஆயுதங்கள் மாத்திரமே தீர்மானிக்க போவதில்லை, அங்கே இருக்கின்ற படைகளின் தொகை கூட தீர்மானிக்க போகிறது. தாங்கள் கைப்பற்றிய பகுதிகளை வைத்திருப்பதையும் மேலும் பகுதிகளை கைப்பற்றுவதையும் அது நோக்கமாக கொண்டிருக்கின்றது. அது வெற்றி பெறும் பொழுது அது பேச்சு மேசையில் ஒரு பெரிய பலத்தை ரஷ்யாவிற்கு கொடுக்கும் என்பதுதான் இங்கே உள்ள ஒரு உண்மையாக இருக்கின்றது. என்றால் இப்பொழுது களம் என்பது ரஷ்யாவிற்கு சாதகமான களமாக மாறியுள்ளது. இந்த $61 பில்லியன் உதவித்தொகைக்கான ஆயுதங்கள் என்பதை அங்கே செல்வதை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு நடவடிக்கையாக இவரது விஜயத்தை நாங்கள் பார்க்கலாம் என்றால், இதன் பொழுது கூறியிருக்கின்றார் அமெரிக்கா உங்களுடன் நிற்கின்றது, ஆயுதங்கள் வந்து கொண்டிருக்கின்றன என்று. கொலம்பியா வீடியோ இப்பொழுது அறிமுகப்படுத்துகின்றது ஹை ஸ்பீட் இன்டர்நெட். தங்கு தடையின்றி துரித கதியில் இணைய இணைப்பின் மூலம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இடைவிடாமல் பார்த்து மகிழலாம். சீப்பான இன்டர்நெட் மூலம் இதுவரை செழிப்படைந்த உங்களுக்கு இதோ குறைந்த கட்டணத்தில் சூப்பர் ஃபாஸ்ட் இன்டர்நெட். பிரம்டனில் பல் சமூகத்தினர் மத்தியில் நன்மதிப்பை பெற்ற தமிழர் ஸ்தாபனம் கொலம்பியா வீடியோ. இலக்கம் 144 கெனடி ரோடு, ஸ்வீட் 8, பிரம்டன். 9054568433. வணக்கம் நேயர்களே, மற்றும் ஒரு கருத்துக்களம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தினமும் கருத்துக்களம் நிகழ்ச்சியில் எங்களுடைய கேள்விக்கான விரிவான விளக்கங்களை அளிப்பதற்காக எங்களுடன் இணைந்திருக்கின்றார் அரசியல் ஆய்வாளர் சுரேஷ் தர்மா அவர்கள். அவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் சுரேஷ் தர்மா அவர்களே. வணக்கம் அபி, வணக்கம் நேயர்களே. ஆமா, மீண்டும் ஒரு முறை உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். இன்றைய தினம் நிகழ்ச்சியில் கேட்கப் போகின்ற முதலாவது கேள்வி என்னவென்றால், அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் உக்ரைனுக்கு திடீர் விஜயத்தை மேற்கொண்டு உக்ரைனுக்கு ஆதரவை வழங்கியுள்ளார். இதே நேரம் ரஷ்யாவின் தாக்குதல்கள் உக்ரைனில் அதிகரித்துள்ளன. இது குறித்த தகவல்களுடன் நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன். இது பற்றி கூறுங்கள். நிச்சயமாக இது ஒரு ஆபத்தான கட்டத்தில் உக்ரைன் விவகாரம் உள்ளது என்பதை காட்டுவதாக, அல்லது அமெரிக்காவின் பங்களிப்பு என்பது எப்பொழுதுமே இன்றியமையாத அளவிற்கு இன்று தேவையாக உள்ளது என்பதை எடுத்து காட்டுவதாக அமைந்திருக்கின்றது. அது கூட போலந்து தேசத்திலிருந்து ஒரு புகையிரத மூலம் அவர் பிரயாணத்தை மேற்கொண்டு கிவீவ் நகரை சென்றடைந்து ரஷ்யாவிற்கு எந்தவித முன்னறிவிப்புமே செய்யாத ஒரு விஜயமாக இது இருந்த பொழுதிலும் அங்கே அவர் கொடுத்தது என்பது ஒரு ஊட்டச்சத்தாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். என்றால் இப்பொழுது களம் என்பது ரஷ்யாவிற்கு சாதகமான களமாக மாறியுள்ளதை பலரும் அவதானித்துள்ளதோடு அங்கே அதற்கான அடையாளங்கள் கூட தற்பொழுது தெரிய தொடங்கிவிட்டன. இன்றைய நிலையில் இந்த கார்வீவ் என்கின்ற நகரில் சுமார் 50 கிலோமீட்டர் பகுதியை மிகவும் சாதாரண எதிர்ப்புகளுடன் கைப்பற்றிய சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதற்கான காரணம் இந்த அமெரிக்கா மற்றும் நேட்டோ நாடுகள் வழங்குகின்ற ஆயுத உதவிகள் என்பன பின் அடிக்கப்படுவது என்பது அங்கே ரஷ்யாவின் கையை பலமாக்கியுள்ளது. அந்த நிலையில் இப்பொழுது அமெரிக்கா தாங்கள் முன்மொழிந்த உதவித்தொகையான இந்த $61 பில்லியன் உதவித்தொகைக்கான ஆயுதங்கள் என்பதை அங்கே செல்வதை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு நடவடிக்கையாக இவரது விஜயத்தை நாங்கள் பார்க்கலாம் என்றால், இதன் பொழுது கூறியிருக்கின்றார் அமெரிக்கா உங்களுடன் நிற்கின்றது, ஆயுதங்கள் வந்து கொண்டிருக்கின்றன என்று. ஆனால் இங்கே உடைய பாரிய கேள்வி என்னவென்றால், ஆயுதங்கள் வருவதற்கான காலம் என்பது இன்னும் எவ்வளவு காலம் எடுக்கும் என்பதற்கான கேள்விதான் இப்பொழுது இந்த போரரங்கை தீர்மானிக்க போகின்றதாக இருக்க போகின்றது. அதற்கான காரணம், இந்த ஆயுதங்களில் பெரும்பாலானவை இந்த ஆட்லரிகள் மற்றும் விமான எதிர்ப்புகள், அதாவது எல்லை பகுதிகளில் உள்ள தாக்குதல்கள் இடம்பெறும் பொழுது இடம்பெறுகின்ற விமான எதிர்ப்பு தாக்குதல்களுக்கான தோட்டாக்கள் மற்றும் குண்டுகள் போன்றவை எல்லாம். இவ்வாறான ஆயுதங்களின் தட்டுப்பாடு என்பது அங்கே களத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருந்தது. அதனை நாங்கள் சாதாரணமாகவே பார்க்கக்கூடியதாக இருந்தது. இருந்த பொழுதிலும் உக்ரைன் என்பது
ரஷ்யாவின் உள்பகுதியிலும் கிரமியா, ரஷ்யா 2014ஆம் ஆண்டு கைப்பற்றி வைத்திருக்கின்ற கிரமியா பகுதியிலும் பல பாரிய தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இது ஒரு உளவியல் தாக்குதல் என்று கூறலாம். என்றால் பல அழிவுகளை உள்ளே சென்று மேற்கொண்டிருந்தார்கள். எனினும் நேட்டோவிற்கு இது ஒரு தலையீடியாக இருந்தது. என்னவென்றால், இவர்கள் நேட்டோ வழங்குகின்ற ஆயுதங்கள் என்பன இந்த எல்லைப்புற தற்காப்புக்கான பாதுகாப்பு நடவடிக்கைக்கான ஆயுதங்களாகவே உக்ரைனுக்கு வழங்கப்படுகின்றன. இந்த ஆயுதங்களை எல்லை மீறி பாவிக்கும் பொழுது ரஷ்யா எடுக்கும் நடவடிக்கை என்பது பெரும்பாலும் உக்ரைனிற்கு பாதகமாக அமையலாம் மற்றும் நேட்டோவிற்கு கூட சற்று சஞ்சரவை தரக்கூடியதாக அல்லது இடைஞ்சலை தரக்கூடியதாக அமையும் என்ற காரணத்தால் அவ்வாறான ஆயுத பயன்பாடுகளை கட்டுப்படுத்துகின்ற தேவையை கூட அவை உக்ரைனுக்கு உரைத்திருந்தன. இப்பொழுது இந்த நிலையில் ஆமாம், ரஷ்யாவின் கை ஓங்கி இருக்கின்றது என்று ஒத்துக்கொண்டே ஆக வேண்டும். என்றால் அதற்குரிய படைபலத்தை திரட்டுவதற்கான கால எல்லையோ அல்லது வருகின்ற ஆயுதங்களை களமுனைக்கு நகர்த்துவதற்கான கால எல்லையோ உக்ரைனுக்கு இல்லாத ஒரு பொழுதில் இவ்வாறான தாக்குதல்கள் இடம்பெறுகின்றன. ஆனால் இந்த தாக்குதல்கள் எல்லாம் ஒரு மையத்தை நோக்கி, அதாவது முழு உக்ரைனையும் பிடிக்கின்ற அந்த திட்டத்தில் ரஷ்யா இப்பொழுது இருக்கின்றதா என்றால் இல்லை என்றே கூற வேண்டும். ஆனால் தாங்கள் கைப்பற்றிய பகுதிகளை வைத்திருப்பதையும் மேலும் பகுதிகளை கைப்பற்றுவதையும் அது நோக்கமாக கொண்டிருக்கின்றது. அது வெற்றி பெறும் பொழுது அது பேச்சு மேசையில் ஒரு பெரிய பலத்தை ரஷ்யாவிற்கு கொடுக்கும் என்பதுதான் இங்கே உள்ள ஒரு உண்மையாக இருக்கின்றது. என்றால் அமெரிக்கா அல்லது அமெரிக்க காங்கிரஸ் 6 மாத காலமாக இழுத்தடித்ததன் பிரதிபலனை இப்பொழுது அவர்களே அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது ரஷ்யாவிற்கான ஒரு சாதக களமாக மாறி ரஷ்யா அதனை தங்களுக்கு சாதகமான வழியில் பாவித்து வருகின்ற நிலையில் தான் இப்பொழுது இந்த அமெரிக்க அதிபர் ஒரு ஊட்டச்சத்து கொடுப்பது போல தனது ராஜாங்க செயலரை அங்கே அனுப்பி அவர் மூலம் ஒரு செய்தியை தெரிவித்திருக்கின்றார். இது போரரங்குகளில் எல்லாம் சாதாரணமாக நடைபெறுகின்ற விடயம். தங்களது ஆதரவு வழங்குகின்ற தரப்புகள் எப்பொழுதும் தோல்வி நிலையை அடைகின்ற பொழுது அவர்களுக்கு உற்சாகம் ஏற்படுகின்ற வகையில் இவ்வாறான நடவடிக்கைகள் என்பன இடம்பெறும். அதுதான் உண்மை. சரி, அதை தொடர்ந்து கூறுங்கள். அமெரிக்க பாதுகாப்பு ராஜாங்க செயலாளர் அவரின் விஜயத்திற்கான முக்கிய காரணம் என்னவாக இருக்கும்? எதற்காக இன்று அவர் இந்த விஜயத்தை மேற்கொண்டார் என்று நினைக்கின்றீர்கள்? இல்ல, அதற்கான காரணம் அதாவது முக்கியமாக என்னவென்று சொன்னால், இப்பொழுது இந்த ரஷ்யா இவ்வாறான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு அங்கே திரைமறைவாக பல விடயங்கள் இடம்பெறுகின்றன. குறிப்பாக இப்பொழுது அமெரிக்காவுக்கும் நேட்டோ நாடுகளுக்கும் ஒரு பயம் ஏற்பட்டிருக்கின்றது. அந்த பயத்திற்கான காரணம் இந்த சீனா தொடர்ந்த ஆதரவை ரஷ்யாவிற்கு வழங்குமா என்பது. இப்பொழுது ரஷ்யா அதிபரும் சீனா அதிபரும் இந்த வாரம் சந்திக்க போகின்றார்கள். இந்த சந்திப்பின் பொழுது தங்கு தடையற்ற உதவிகளை சீனா வழங்குமாக இருந்தால் நிச்சயமாக நேட்டோ நாடுகளின் குறிக்கோள் என்பது அங்கே தோற்று போய்விடும். அவ்வாறான ஒரு தோல்வி நிலையை அடைகின்ற பொழுது அவர்களால் நிச்சயமாக கொடுக்கப்பட்ட உதவிகள் மாத்திரமல்ல, அங்கே தக்க வைக்கப்பட்டிருக்கின்ற தலைமை கூட சில வேளைகளில் மாற்றம் பெறக்கூடியதாக இருக்கும். ரஷ்யா ஆதரவு தலைமைக்கான ஒரு தேடலை ரஷ்யா மேற்கொண்டு அங்கே ஒரு சதிகளில் கூட உக்ரைனில் ஈடுபடக்கூடிய சாத்தியங்களை அது செய்யும். ஏனென்றால் அவ்வாறு மக்கள் பலவீனப்படுத்தப்பட்டால் இன்று தாக்குதல்கள் நடைபெறுகின்ற இடங்களில் உள்ள மக்களின் கருத்துக்களின்படி அந்த தாக்குதல்கள் என்பன ஈடு கொடுக்க முடியாதவை. அதாவது அவர்கள் இப்பொழுது நாங்கள் அந்த செய்மதி படங்களையோ அல்லது வந்த இந்த யூடியூப் தள படங்களையோ பார்த்தால் ரஷ்யா அணிகள் என்பன அணிவகுத்து செல்கின்றன. தங்கு தடையின்றி அந்த நகருக்குள் நுழைகின்ற அளவிற்கு அவர்களுக்கு எதிரான ஆட்லரி தாக்குதல்களோ அல்லது ஆயுத தாக்குதல்களோ மேற்கொள்ளப்படாத இடத்து அவர்கள் மேற்கொண்ட வலிந்த தாக்குதல்கள் பல கட்டிடங்களை இடிப்பனவாகவும் அங்கிருந்து வெளிவந்த ஒரு பெண்மணி அவர் குறிப்பிட்ட கருத்தின்படி அவரை கேட்கின்ற செய்தியாளர் இந்த உக்ரைன் படைகளால் இந்த போரை பிடிக்க முடியுமா என்கின்ற பொழுது அவர் சாதாரணமாக சொல்கிறார், இல்லை முடியாது, ரஷ்யாவின் பலத்திற்கு முன்னால் முடியாது என்றால் அவர்கள் அவ்வளவு தாக்குதலை மேற்கொள்கிறார்கள் என்பதை. எனவே இவ்வாறான ஒரு நிலைமையில் எவ்வாறு நிலைமைகள் செல்லும் என்பதை கைநாடி பிடித்து பார்ப்பதற்காகவும் அமெரிக்கா மற்றும் நேட்டோ நாடுகளின் அணியாக உக்ரைன் இருப்பதற்காக உக்ரைன் அதாவது உக்ரைனிடம் இருந்து இந்த ஐரோப்பிய ஒன்றியத்தில் உக்ரைன் இணைவதாக இருக்கட்டும் அல்லது நேட்டோ நாடுகளில் இணைவதாக இருக்கட்டும், முதலாவதாக அவர்கள் விடுக்கின்ற வேண்டுகோள் அங்கே நடைபெறுகின்ற கையூட்டு மற்றும் இந்த
பணப்பங்குமாரர்கள், அதாவது சட்டவிரோதமாக கொடுக்கப்படும் இந்த பிரைஸ் எனப்படுகின்ற கையூட்டல்கள், எந்த தேவைக்கும் பணம் கொடுத்து செய்கின்ற தேவைகள் போன்றவை அடியோடு இல்லாத ஒழிக்கப்பட வேண்டும் என்று. ஆனால் அவ்வாறான ஒரு நிலைமை உடனடியாக ஏற்படுத்த முடியுமா என்றால் இல்லை. ஆனால் அவ்வாறான ஒரு நிலைமைக்கு உக்ரைனை கொண்டு வந்து உக்ரைனை இணைப்பதற்கான முயற்சிகளில் இவர்கள் ஈடுபடுவதற்கான வழிவகைகளில் தான் இவர்கள் செய்வார்கள் என்றால், இங்கே மறைந்திருக்கின்ற பெரிய ஆபத்து என்னவென்று சொன்னால், அதாவது இப்பொழுது நோர்வேஜிய நாடுகளோ அல்லது இதர நாடுகள், நோர்வேஜிய நாடுகள் என்று கூறுவதை விட நோர்வே சார்ந்த பகுதிகளில் உள்ள நாடுகளோ அல்லது இதர சமாதான போக்குள்ள நாடுகளோ ஒரு முன்மாதிரியாக இந்த முயற்சி பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடும் ஒரு சந்தர்ப்பத்தில் சில வேளைகளில் ரஷ்ய அதிபரும் உக்ரைன் அதிபரும் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. ஏனென்றால் இரண்டு பகுதிக்கும் தேவை பேச்சுவார்த்தை என்பது எந்தவித கருத்து மாறுபாடும் இல்லை. ரஷ்யா தனது நிலைமையை அடையவில்லை, உக்ரைன் தனது நிலைமையை, அதாவது ஈவன் மீளப்படுத்தல் என்கின்ற அந்த நிலைக்கு கூட செல்லவில்லை. இந்த நிலையில் இவர்களை சந்திக்க ஏதாவது ஒரு தரப்பு அனுமதித்தால் அது அமெரிக்க தரப்பிற்கு பலத்த அடியாக முடியும். ஆனால் அவ்வாறான சந்திப்பிற்கான சாத்தியங்கள் என்பன 50% இருக்கின்றது என்றால் பேசி தீர்த்தல் என்பதுதான் முயற்சி. ஆனால் அந்த முயற்சிக்கான மத்தியஸ்தர்களாக நேட்டோ இருக்க வேண்டும் என்பது அமெரிக்காவின் விருப்பம். ஆனால் அதனை மீறி வேறு ஒரு தரப்பு அதில் ஈடுபட்டுமாக இருந்தால் நிச்சயமாக அது அவர்களுக்கு பெரிய பலத்த அடியாகவும் ஒரு பெரிய பலத்த பண விரயமாகவும் அவர்களது வெளிநாட்டு கொள்கைகளில் மிகுந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நிலைமையை ஏற்படுத்தும். இந்த நிலையில் இவ்வாறான ஒரு பயணம் என்பது நிச்சயமாக தேவைப்பட்டிருக்கின்றது. என்றால் ஒன்று உக்ரைனுக்கான ஆதரவை வழங்குவது மற்றும் உக்ரைனுடன் தாங்கள் இருக்கின்றோம் என்பதை காட்டுவது என்பதற்காகத்தான் அந்த பயணங்கள் அமைந்திருந்தது. சரி, அதை தொடர்ந்து கூறுங்கள். ரஷ்யாவின் தாக்குதல் உக்ரைன் பெறுவதாக இருந்தால் அதற்கான காரணம் என்னவாக இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? இவ்வாறு இந்த நிலையை உக்ரைன் எவ்வாறு சமாளிக்க போகின்றது? உக்ரைனால் சமாளிக்க முடியாது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உக்ரைனால் ரஷ்யாவினுடைய படைப்பலத்திற்கு ஏற்ப படையணிகளை இனிவரும் காலங்களில் திரட்டுவது என்பது சரிவர முடியாது அல்லது நடைமுறை சாத்தியமற்றது. அதேவேளை தங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் இவ்வளவு காலமும் வைத்திருக்கும் பகுதிகளை தக்க வைத்தல் என்பது சாத்தியமாகும். அவ்வாறென்றால் மீள காயப்பட்டோர் மீள களத்திற்கு செல்வது மற்றும் புதிதாக இணைவதற்காக வேறு பகுதிகளை கொண்டு வருவது. உதாரணமாக இன்று உக்ரைனுடைய பாராளுமன்றத்தில் ஒரு சட்டம் மூலம் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. எவ்வாறு சொன்னால் குற்றவாளிகளில் சில தரப்பினரை படையில் சேர்ப்பது, அவர்களுக்கு மன்னிப்பு வழங்கி படையில் சேர்ப்பது என்பது இது ஒரு புதிய நடைமுறை என்பதை விட எவ்வாறான தட்டுப்பாடு அங்கு ஏற்பட்டிருக்கின்றது என்பதை காட்டுகின்றது. இதே போல பல நாடுகள் இந்த போர் தொடங்கிய கால பகுதியில் உக்ரைனில் இருந்து அங்குள்ள குடிவரவாளர்கள் அல்லது அங்குள்ள குடியானவர்கள் வருவதற்கான சான்றுகளை 3-4 வருடங்களுக்கு தங்களுடைய நாட்டுகளில் தங்குவதற்கான வசதிகளை செய்து கொடுப்பதற்கான வாய்ப்புகளை கொடுத்திருந்தனர். அந்த வாய்ப்புகளின் படியெல்லாம் இப்பொழுது பலரும் வெளியேற தொடங்கிவிட்டனர். கனடா கூட 90,000 அவ்வாறான குடிவரவாளர்களை அனுமதிப்பதற்காக வழங்கியிருந்த பத்திரத்தில் பலரும் அப்பொழுது வரவில்லை. ஆனால் இப்பொழுது விரைந்து வருகின்றார்கள். இவ்வாறான நிலைமையில் இந்த தேவை என்பது நிச்சயமாக ஆட்தேவை என்பது பலமாக இருக்கின்றது உக்ரைனுக்கு. எனவே அந்த போரில் வெல்வது என்பதை அமெரிக்க ஆயுதங்கள் மாத்திரமே தீர்மானிக்க போவதில்லை, அங்கே இருக்கின்ற படைகளின் தொகை கூட தீர்மானிக்க போகின்றது. அந்த தொகை என்பது தங்களுடைய இருக்கின்ற பிரதேசங்களை கட்டுப்படுத்துவதற்காக உதவக்கூடியதாக இருக்கும். ஆனால் மீண்டும் ஒரு தாக்குதலை மேற்கொண்டு இழந்த பிரதேசங்களை கைப்பற்றுவது என்பது சாத்தியப்படுமா என்றால் இல்லை. இந்த நிலையில் இருவரும் பேச்சுவார்த்தைக்கு செல்ல போகின்றார்கள் என்பதற்கான களம் அங்கே அமைந்திருக்கின்றது. அந்த களத்திற்கான திறவுகோல்களாகத்தான் யார் மேசையில் பலமாக இருப்பது, பேச்சு மேசையில் யார்
பலமாக இருப்பது என்பதற்கான நடவடிக்கைகளில் இந்த மோதல் இடம்பெறுகின்றது. அதில் ரஷ்யா இப்பொழுது பலமாக இருக்கின்றது. அதன் பலத்தை அது இன்னும் கூட்டுவதற்காகத்தான் தனது நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. சரி. அதைத் தொடர்ந்து கூறுங்கள். நேட்டோ நாடுகள் வந்து தொடர்ந்தும் வந்து உக்ரைனுக்கு வந்து ஆதரவை வழங்கி, இந்த போரில் வந்து உக்ரைன் வந்து வெற்றி பெறுவதற்கான வசதிகளை வந்து செய்யுமா? இது குறித்து எவ்வாறு நாங்கள் இதனை நம்பலாம்? இது உண்மையிலே எவ்வாறு சொன்னால், எவ்வளவு காலத்திற்கு இந்த உதவிகள் செய்யப்பட போகின்றன, எவ்வளவு காலம் உக்ரைனால் தாக்குப்பிடிக்க முடியும் மற்றும் உக்ரைனால் மீள் கைப்பற்ற முடியுமா என்கின்ற 3 பரிச்சார்த்த முயற்சிகளிலும் நேட்டோ நாடுகள் எவ்வாறு தங்களுடைய முதலீடுகளை செய்ய போகின்றன என்பதை வைத்துதான் இதை நாங்கள் தீர்மானிக்க முடியும். இதற்கான முதல் காரணம், கடந்த வருடம் இவ்வாறான மீள் கைப்பற்றுதல் நடவடிக்கை ஒன்றில் அதீதமாக மேற்குலக நாடுகள், நேட்டோ நாடுகள் மாத்திரமல்ல அமெரிக்கா கூட நம்பி இருந்தது உக்ரைனால் ரஷ்யா கைப்பற்றிய பிரதேசங்கள் பலவற்றையும் மீள கைப்பற்ற முடியும் என்று. அதற்கான சகல உதவிகளையும் செய்திருந்த பொழுதும் அதனால் அவ்வாறு செய்ய முடியவில்லை. உக்ரைன் எதிர்பார்த்த வெற்றியை பெற முடியவில்லை. எதிர்காலத்திலும் அவ்வாறான ஒரு நிலை காணப்படும். எனவே நான் கூறியது போல இந்த ரஷ்யா அதிபருக்கும் உக்ரைன் அதிபருக்கும் இடையிலான ஒரு சந்திப்பிற்கான சந்தர்ப்பத்தை தடுத்தல் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் அல்லது நேட்டோவுடன் இணைவதற்கான ஒரு உக்ரைனை உருவாக்குதல், அதாவது இந்த முறையற்ற பணப்பரிமாற்றம், குற்றச்செயல்கள் மற்றும் கையூட்டு போன்றவை இல்லாத ஒரு உக்ரைனை உருவாக்குதல் ஆகியவற்றில் மேற்குலக வெற்றி கண்டால் அவர்களால் தொடர்ச்சியாக இந்த போரில் பங்களிப்பை செய்ய முடியும். அதன் மூலம் அங்கே ஒரு தக்கு நிலையை ஏற்படுத்த முடியும். மறுபக்கமாக அவர்களுடைய ஆயுத உதவிகள் என்பன சென்றடைந்தாலும் ரஷ்யா போரரங்குகளில் முன்னேற்றத்தை கண்டால் அல்லது ரஷ்யா அவர்களுடைய ஆயுத படையணிகளின் அல்லது ஆயுத வளங்களை நேட்டோ நாடுகளோ அல்லது அமெரிக்கா வழங்கிய நேட்டோ நாடுகள் மற்றும் அமெரிக்கா வழங்கிய அந்த ஆயுதங்களை கைப்பற்றினால், அவற்றை தங்கள் வசப்படுத்தினால் போன்ற பல விடயங்கள் அந்த பங்களிப்பு தொடர்பான விடயங்களில் மாறுதலை ஏற்படுத்தும். எனவே இப்பொழுது நீங்கள் கேட்ட கேள்வி என்பது மிகவும் சிக்கலான ஒரு கேள்வி. இதற்கான பதில் என்பது உக்ரைனின் இனிவரும் நாட்கள், அதாவது உடனடியாக அமெரிக்கா உதவியை வழங்கி இருந்தாலும் அது சென்றடைவதற்கான காலம் 3 வாரங்களோ அல்லது 1 மாதங்களோ அல்ல அதற்கு மேலான காலமாக எடுக்கும். அவ்வாறான காலப்பகுதிக்கு ரஷ்யா எந்த முனைப்பை எடுக்க போகின்றது, சீனாவுடன் எந்த கலந்துரையாடலை மேற்கொள்ள போகின்றது, வடகொரியாவுடன் எந்த விதமான இணக்கப்பாடை மேற்கொள்ள போகின்றது போன்ற பல விடயங்கள் இந்த விடயத்தில் பங்கு வகிக்கும். நிச்சயமாக இது ஒரு திரிசங்கு சொர்க்க நிலை என்பதில் தான் தற்பொழுது உக்ரைன் விவகாரம் உள்ளது என்பதை அமெரிக்க தரப்பு உணர்ந்துள்ளது, ஏற்றுள்ளது. அதன் காரணமாகத்தான் அவர்கள் இவ்வாறான பல முயற்சிகளையும் மேற்கொள்கின்றார்கள். சரி. அதைத் தொடர்ந்து கூறுங்கள். பூட்டின் வந்து ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சரை வந்து பல வருடங்களாக, குறிப்பாக 12 வருடங்களுக்கு மேலாக அவரது பாதுகாப்பு அமைச்சராக ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சராக இருந்தவரை மாற்றியுள்ளது. இது எவ்வாறான மாற்றங்களை வந்து கொண்டு வரும் என்று நினைக்கின்றீர்கள்? ஆமாம், இது அதாவது ஒரு களத்திற்கு புதியவரை கொண்டு வருதல் அல்லது மேற்குலகம் அறியாத ஒருவரை கொண்டு வருதல் என்பதன் மூலம் அங்கே மாற்றங்கள் ஏற்பட போகின்றன. இது இந்த உலக போர்க்காலங்களில் எல்லாம் பல ஜெனரல்களை மாற்றுவது என்பதும் திடீரென அவர்களின் பதவிகளில் புதியவர்களை இணைத்தது என்பதும் மேற்குலகின் நடைமுறைகளாக இருந்தன. அதன் மூலம்தான் அவர்களால் வெற்றிகளை ஈட்ட முடிந்தது. அவ்வாறான ஒரு நடவடிக்கையை ரஷ்யா இப்பொழுது செய்கின்றது என்னென்றால், தங்களது முகம் தெரிந்த ஒரு பாதுகாப்பு செயலரை அகற்றிவிட்டு பொருளாதார ரீதியில் கூட நிபுணத்துவம் பெற்ற ஒருவரை அந்த பதவிக்கு அமர்த்தியுள்ளது. அதன் மூலம் அவர்கள் அங்கே செய்ய போகின்ற பொருட்களை கொள்வனவு செய்தல், அதாவது குறிப்பாக அவர்களுடைய களவளங்கள் என்பன தங்களுடைய உற்பத்திக்கு மேலாக சீனா மற்றும் ஈரான் மற்றும் வடகொரியாவை தங்கி இருக்க போகின்றன. அவர்களிடமிருந்து எவ்வாறு கொள்வனவு செய்வது, மற்றது இவருக்கு பரிச்சயமானவர்களை புதிய பதவிகளில் அமர்த்துதல். ஏனென்றால் எங்குமே ஒரு பதவி மாற்றம் இடம்பெறும் பொழுது அவர்களுக்கு ஆதரவானவர்கள் தான் அங்கே வருவார்கள். அதன் மூலம் கள மாற்றங்களை கொண்டு வருவது போன்றவனவெல்லாம் சில வேளைகளில் எதிர்பார்க்காத வெற்றிகளை கொடுக்கும். ஒன்றில் சில வேளைகளில் தோல்வி மயப்படலும் என்று கூறினால் கூட
தோல்விமயப்படுவதற்கான காரணங்கள் அல்லது அந்த ஏதுக்கள் குறைவு ஏனென்று சொன்னால், அந்த புதியவர்களின் வரவு என்பது புது முகங்களுடையதும் புது போர் முகங்களுடையதும் வரவுகளை போர்க்களத்தில் நுழைக்கும் பொழுது அதற்குரிய ஈடுகளை கொடுப்பது என்பது எதிராளிக்கு சற்றே கடினமானதாக இருக்கும். அவ்வாறான ஒரு நடவடிக்கையாக பூட்டின் செய்கின்றார் என்றால், அவர் இப்பொழுது மீண்டும் ஜனாதிபதியாக பதவி வந்ததும் தன்னுடைய ஒரு பெரிய கட்டமைப்பில் மாற்றத்தை ஏற்படுத்தி அதன் மூலம் பேச்சு மேசைக்கு செல்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றார் என்பதை நம்பலாம். என்றால் வெற்றி நிலையில் இருந்து ஒன்று பேச்சுக்கு அழைப்பது என்பது ஒரு பெரிய வெற்றி, அதாவது வெற்றி என்றே கருத வேண்டும். அவ்வாறான ஒரு நிலையைத்தான் பூட்டின் நோக்கி செல்கின்றார் என்றால், அவருக்கு தெரிந்த விடயம் உக்ரைனை முழுதாக கைப்பற்றுதல் என்றது முடியாது. ஆனால் வெற்றி நிலையில் இருந்து கொண்டு பேச்சுக்கு அழைப்போம், அழைத்துக் கொண்டு கைப்பற்றிய பிரதேசங்களை இதனையுமே நாங்கள் விடுவிக்க மாட்டோம் உங்களோட என்கிற பாணியில் அவர்களுடைய பேச்சுக்கள் தொடரலாம். இதுதான் நடக்கும் என்று நம்புவோம். ஆனால் போர்க்களமோ அல்லது உலக ராஜாங்கமோ நாங்கள் எதிர்பார்ப்பது போல நகர்வன அல்ல. எனதும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அபி, நிச்சயமாக. நன்றி சுரேஷ் தர்மா. இன்றைய தினமும் எங்களுடைய கேள்விக்கான விரிவான விளக்கங்களை அளித்தமைக்கு நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். நன்றி அபி, நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.